நடிகை த்ரிஷா பிரபல இயக்குனர் ராஜமௌலியின் படத்தில் நடிக்க முடியாது என்ற அதிர்ச்சிகரமான தகவல் தான் வெளியாகியுள்ளது. மிஸ் சென்னை பட்டம் வென்ற பிறகு நடிகர் த்ரிஷா 90ஸ்களின் கடைசியில் நடிக்க வந்தார். ஜோடி படத்தில் சின்ன வேடத்தில் நடித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஹீரோயின் வாய்ப்பு குவிந்தது. மௌனம் பேசியதே, லேசா லேசா உள்ளிட்ட சின்ன பட்ஜெட் படங்களில் கூட த்ரிஷாவின் நடிப்பால் சூப்பர் ஹிட் வெற்றியை பெற்றது. கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களான விஜய், அஜித், கமலஹாசன், சூர்யா உள்ளிட்டோருடன் ஜோடி போட்டார். திடீரென அவருக்கும் தெலுங்கு நடிகருமான ராணா டகுபதிக்கும் காதல் உருவானது. ஆனால் பெரிய குடும்பத்தை சேர்ந்த ராணா தரப்பு இதை வெறுத்தது. அவர்கள் காதலும் பிரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவின் சினிமா கரியரும் மொத்தமாக அழிக்கப்பட்டது. பெரிய ஹீரோக்களுடன் நடிக்க முடியாமலும் போனது. மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் அவருக்கு இரண்டாவது இன்னிங்ஸ் கிடைத்தது. தொடர்ச்சியாக லியோ, விடாமுயற்சி படங்களில் நாயகியாக நடித்து தன்னுடைய இடத்தினை அவர் மீண்டும் பிடித்தார். இந்த நிலையில பிரபல இயக்குனர் ராஜமௌலி தன்னுடைய ஆரம்ப காலங்களில் சின்ன சின்ன படங்களை இயக்கி வந்தார். அவர் இயக்கத்தில் உருவான ஒரு படம் தான் மரியாதை ரமண்ணா. இந்த படம் 2010ஆம் ஆண்டு வெளியானது. தற்பொழுது காமெடி நடிகராக இருக்கும் சுனிலுடன் சுலோனி நடித்திருந்தார். ஆனால் முதலில் இந்த கதாபாத்திரத்தில் த்ரிஷாவை நடிக்க வைக்க வேண்டும் என விரும்பிய ராஜமௌலி அவரிடம் பேசியிருக்கிறார். ஆனால் சுனிலுடன் தான் ஜோடியாக நடிக்க முடியாது என த்ரிஷா மறுத்துவிட்டாராம். ஆனால் அதைத் தொடர்ந்து சில நாட்களில் தான் த்ரிஷா தன்னுடைய இடத்தினை இழந்தாராம். அப்போது ஹிட் ஹீரோவாக இருந்த சுனில் பின்னர் வில்லன் அவதாரம் எடுத்து தற்பொழுது தமிழ் உள்ளிட்ட நிறைய மொழி படங்கள்ல காமெடி நடிகராக நடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.